தனியார் கோவில்களில் கூட நேரலை மறுக்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவுடைய நேரலை மறுக்கப்படுகிறது என்ற முறையீட்டோடு மத்திய அரசின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் முறையிட்டிருக்கிறார். அது குறித்து ஜட்ஜஸ் சில முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் வைத்திருக்கிறாங்க. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேஷன், ஓவர் டு யூ. வணக்கம். குறிப்பாக இன்று இந்த பிராண பிரதிஷ்டை தொடர்பாக தமிழ்நாட்டில் தனியார் மற்றும் அரசு கோயில்களில் இந்த நேரலை அனுமதி மறுப்பதாக தெரிவித்தோம். ராமர் பெயரில் பூஜை, பஜனை, ஊர்வலம், அன்னதானம், அர்ச்சனை ஆகியவற்றுக்கு அனுமதிக்க கூடாது என காவல்துறைக்கு தமிழ்நாடு முதல்வர் பிறப்பித்துள்ள அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பாஜகவை சேர்ந்த வினோத் பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்த ரிட் மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. விசாரணை தொடங்கியவுடன் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு மதத்தை மறுக்கும் அந்த அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக போது அதனுடைய விஷயத்தை அப்படியே அரசு நடவடிக்கைகளும் செயல்படுத்த நினைக்கிறது. மேலும் இது போன்ற வாய்மொழி உத்தரவு இருப்பதால் தனியார் கோயில்களிலும் இந்த நேரலை என்பது நடைபெறுவதில் சிக்கல் உள்ளது. இது போன்ற அர்ச்சனை மற்றும் இந்த மாதிரி சிறப்பு பூஜைக்கு அனுமதி என்பது மறுக்கப்படுகிறது என்பதை தெரிவித்தார். அப்போது வாய்மொழி உத்தரவை வைத்து எவ்வித உத்தரவையும் எவ்வாறு பிறப்பது என்ற நீதிபதிகள் கேட்டபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தனியார் கோயில்களில் நேரலை செய்ய மறுக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வாறு எவ்வித சட்டமும் இல்லை, சட்டப்படி இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அந்த உரிமைகள் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை முன்வைத்தார். அப்பொழுது நீதிபதிகள் வாய்மொழி உத்தரவை ஏற்று காவல்துறை செயல்படக்கூடாது, சட்டப்படி எதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதோ அதை அனுமதிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அமிதானந்த் திவாரி நேரலைக்கு எவ்வித தடையும் இல்லை, இந்த மனு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் அயோத்தி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை வேலை விவகாரத்தில் தமிழ்நாடு முதல்வருக்கு அந்த உத்தரவிடக்கூடிய ரிட் மனுவுக்கு ஜனவரி 29 பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஜனவரி 29 தள்ளி வைத்துள்ளனர். மேலும் இந்த அயோத்தி ராமர் சிலை பிராண பிரதிஷ்டை நேரலை, ராமர் பெயரில் பூஜை, பஜனை, ஊர்வலம், அன்னதானம், அர்ச்சனை ஆகியவற்றை வாய்மொழி உத்தரவு கொண்டு தடுக்கக்கூடாது என்ற ஒரு தெளிவான உத்தரவையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேரலைக்கு சட்டப்படியான அனுமதி என்பது வழங்க வேண்டும். மேலும் அவ்வாறு அனுமதி வழங்கும் பட்சத்தில் அதனுடைய தகவல்களையும், அனுமதி வழங்காத பட்சத்தில் அதனுடைய தகவல்களையும் திரட்டி ஒரு பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது இந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் இந்த உத்தரவு என்பது இந்த நேரலைக்கும் தனியார் கோயில்களில் நடைபெறும் அந்த விஷயத்திற்கும் எவ்வித தடையும் இருக்காது. ஒருவேளை சட்டப்படியான அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் அதற்கான காரணத்தை காவல்துறை தெரிவிக்க வேண்டும் என்றும் அதை நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.